சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க உட்காருங்க. ரொம்ப எரியுதா? உன் விரல் பட்டதுனால எரிச்சல் கம்மியாயிருச்சு. இம்புட்டு கஷ்டப்பட்டு இதையெல்லாம் பண்ண சொல்லி நான் கேட்டனா? ஏன் உங்களை நீங்களே இப்படி காயப்படுத்திக்கிறீங்க? ஆனந்தி, இதுதானே உன்னை என்னை ஒண்ணு சேர்த்துச்சு. நான் உனக்காக காயப்படுறதோ கஷ்டப்படுறதோ எனக்கு என்னைக்குமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ இப்பதானே இதெல்லாம் பாக்குற, அதான் அப்படி கவலைப்படுற. நீ எனக்காக கவலைப்படுறத நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் நீ எனக்காக கவலைப்படுறத கூட என்னால ஏத்துக்க முடியல ஆனந்தி. கஷ்டமா இருக்கு. இனிமே இந்த மாதிரி வேண்டுதல்லாம் எதுவும் வேணாம். உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இது என்ன, இதை விட எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் நான் அனுபவிப்பேன். ஆனா இதுல ஒரு சின்ன சுயநலம் இருக்கு. என்ன அப்படி பாக்குற? உங்க அக்கா கல்யாணம் சீக்கிரம் நடந்து முடிஞ்சாதானே நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். ஆனந்தி, எங்க வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன பிரஷர் பண்றாங்க. தூரத்து சொந்தக்கார பொண்ணு. அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன ஆனந்தி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்ல, நீங்க திடீர்னு இப்படி சொல்லும்போது இதுக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதே இத சொன்னா நீ அதிர்ச்சி ஆவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் தெளிவா சொல்லிட்டேன், அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. என் வாழ்க்கை வேறன்னு. என் வாழ்க்கையில நீ மட்டும்தான் ஆனந்தி. வேற ஒரு பொண்ண என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. உனக்கும் அப்படிதானே எனக்கு தெரியும். ஆனா டெய்லி வீட்ல என்ன போட்டு டார்ச்சர் பண்றாங்க ஆனந்தி. என்னால தாங்க முடியல. ஆனந்தி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏதோ பயத்தில் எடுத்த முடிவுன்னு நினைக்காத ஆனந்தி. எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிச்சிருவேன். ஆனா நீ எனக்கு கிடைக்காம போயிடுயோன்னு நினைச்சா மட்டும் எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனந்தி. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. ஏதாவது நடந்து நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்து உன்னை இழக்கிறதுக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனந்தி. இன்னும் 2 நாள்ல நல்ல முகூர்த்தம் வருது. நம்ம யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்குவோமா? நீ உன் இஷ்டப்படியே ஹாஸ்டல்ல இரு, நான் என் வீட்டுல இருந்துக்கிறேன். எப்பவும் போல நம்ம கம்பெனியில பார்த்து பேசிக்கலாம். யாருக்கும் நம்ம கல்யாணம் பண்ண விஷயத்த சொல்லவே வேணாம். என்ன சொல்ற? இல்ல இல்ல, என்னால முடியாது. ஏன் ஆனந்தி, என்ன உனக்கு பிடிக்கலையா? ஐயோ அப்படி இல்ல. என் அப்பா அம்மாவை விட்டு என் ஊரை விட்டு இம்புட்டு தூரம் வந்தது எப்படியாவது என் குடும்ப கடனை அடைச்சு என் அக்காவுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குதே. இந்த நேரத்துல உங்களால என் வாழ்க்கையில நிறைய நல்லது நடந்துச்சு. உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயமா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா நேசமா மாறுச்சு. அதை எதையுமே நான் மறக்கல. ஆனா என் அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம என்னால இத பத்தி எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஐயோ ஆனந்தி, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ உன் குடும்பத்துக்காக எவ்வளவு தூரம் வாழ்றன்னு என்னை விட வேற யாருக்கு தெரியும்? உங்க அக்கா கல்யாணம் உனக்கு எவ்வளவு கனவுங்கிறது எனக்கு தெரியும் ஆனந்தி. நம்ம ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்ன வாழ போறது இல்லையே. நீ தனியா வாழ போற, நான் தனியா வாழ போறேன். நம்ம கல்யாணம் பண்றது யாருக்குமே தெரியாது. நமக்கு மட்டும்தான். சும்மா சடங்கு கல்யாணம் மாதிரி தான். பார், நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக எந்த காரணத்தை கொண்டும் என் சுண்டு விரல் கூட உன் மேல படாத ஆனந்தி.
நாளைக்கு என் வீட்டுல நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்றதை விட எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது ஆனந்தி. அதுக்காக தான் சொல்றேன். புரிஞ்சுக்கோ ஆனந்தி, நம்ம சந்தோஷத்துக்காக தான் நான் சொல்றேன். இல்லங்க, என்னால என் குடும்பம் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண முடியாது. நில்லு ஆனந்தி, இது சும்மா ஒரு சேஃப்டிக்காக தான். அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இங்க பாருங்க, நான் கிராமத்துக்காரி. என்னைய பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட நடக்கணும். உங்க மேல மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்குது, அது என்னைக்கும் மாறாது. நீங்க உங்க வீட்ல சொல்லி புரிய வைக்க பாருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது எனக்கு சரியா படல. அம்புட்டுதான் சொல்லுவேன். ஐயோ ஆனந்தி, எங்க வீட்டுல புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப புடிவாதம் பிடிச்சவங்க. அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது. இவ்ளோ பண்ணியும் உஷாரா இருக்காளே, பின்னாடியே போய் பேசி பார்க்கலாமா? வேணாம், வேற மாதிரி தான் இவளை டீல் பண்ணணும்.